ஒரு ஃபுடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கஷ்டம் கண்டிப்பா இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஃபுடி. அவரு ஃபுடுக்காகவே ஒவ்வொரு பிளேஸும் ட்ராவல் பண்ணி போய் சாப்பிடுவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்தது தான் நியூயார்க் சிட்டி. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மத்த பிளேஸஸ்லாம் பார்த்து நடன்னு நடந்தோங்க. ஈவினிங் டின்னருக்கு ஹலால் கைஸ்ல தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பயர் ஸ்டேட் பில்டிங்லேருந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் பார்க் வரைக்கும் நடந்தாச்சு. என்னால சுத்தமா முடியல. நான் அப்படியே போய் ஓரமா உட்காந்துட்டேன். எனக்கு பசி கூட போயிடுச்சு. அந்த அளவுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹலால் கைஸ்ல இருக்க சாப்பாடு சாப்பிட்ட உடனே எனர்ஜி வந்துருச்சு. அவ்ளோ டெலிஷியஸா இருந்தது. இப்ப தெரியுது ஏன் அதுக்கு அவ்ளோ பெரிய கிரவுட் இருந்ததுன்னு. சாப்பிட்டுட்டு அப்படியே டைம்ஸ் ஸ்கொயர் பக்கம் வந்து அந்த டைம்ஸ் ஸ்கொயர்லாம் பார்க்கும்போது, திருப்பி அந்த எனர்ஜி அது எல்லாமே புதுசா வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரெப்ளனிஷ் ஆயாச்சு. நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்டோ ஒரு பெரிய ஃபுடியா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. நீங்க நியூயார்க் போனீங்கன்னா ஹலால் கைஸ மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.